எல்லாருக்கும் வணக்கங்க. நான் தான் உங்கள் ஈரோடு பொண்ணு. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, அம்மா வீட்டுக்கு போயிருக்குங்க. அம்மா வீட்டு பக்கத்தில் ஒரு வாய்க்கால் இருக்குது. அந்த வாய்க்காலில் தண்ணி நின்றுச்சுங்க. எப்பயுமே வாய்க்காலில் தண்ணி நின்றுச்சுனாவே எங்களுக்கு ஒரே கொண்டாட்டமாக இருக்கும். என்னன்னு பார்க்குறீங்களா? எதுக்குன்னு பார்க்குறீங்களா? நண்டு பிடிக்கிறதுக்கு தாங்க. வாய்க்காலில் தண்ணி நின்று அடுத்த நாள் போனோம்னா அந்த மதவுன்னு சொல்லுவாங்க. அந்த மதவுலையெல்லாம் கொஞ்சமாக தண்ணி நிற்கும். அப்போ போனோம்னா அந்த மதவோட கல் இடுக்குக்குள்ளேயெல்லாம் நண்டு நிறைய இருக்குங்க. நாட்டு நண்டு நண்டு எல்லாரும் வேற வேற விதமாக பிடிச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் பிடிக்கிற விதமே வேறங்க. எப்படின்னு பார்க்குறீங்களா? கோழி குடலுங்க. கோழி குடலை வச்சு நண்டு பிடிப்போங்க. கோழி குடலை நரம்புல கோர்த்து அதையே நண்டு எங்கே இருக்கோ அந்த இடத்துல கொண்டு போய் காமிச்சோம்னா அழகாக நண்டு அதில் மாட்டிட்டு வருங்க. நம்ம கஷ்டப்பட்டு கல்லை தூக்கி கல்லுக்குள்ளே கையை விட்டு கஷ்டப்படணுங்கிறதே தேவை கிடையாதுங்க. அழகாக பாருங்கள், அந்த இடத்துல எத்தனை நண்டு இருந்தாலும் மாட்டிட்டு வரும். நம்ம அந்த கயிறை ஆட்டினா கூட அது கீழே விழுகாதுங்க. கோழி குடலோட ஸ்மெல்லுக்கே அது அப்படி மாட்டிக்கிட்டே வருங்க. எப்பயுமே வாய்க்காலில் தண்ணி நின்றுச்சுனாவே நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக கிளம்பிடுவோம். ஒரு டைம் பாஸ் பண்ண மாதிரி இருக்கும், என்டர்டெயின்மெண்ட் ஆன மாதிரி இருக்குங்க. நாட்டு நண்டு உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. அதனாலே நாங்கள் கிளம்பிடுவோம். காலையில் போனோம்னா மத்தியானம் வரைக்கும் இதாங்க வேலை. டைம் எப்படி பாஸ் ஆச்சுன்னே தெரியாதுங்க. செம்ம ஜாலியாக இருக்குங்க. அது முடிஞ்சால் நீங்களும் உங்கள் ஊரில் வாய்க்கால் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நாங்கள் பிடிச்ச மாதிரி நீங்களும் நண்டு பிடிச்சி பாருங்கள். நாங்கள் பிடிச்ச மொத்த நண்டு இதுதாங்க. இது என்ன பண்ணங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.